ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சமையல் சேனக்கிழங்கு புளி போட்ட கூட்டு, அதாவது சேனக்கிழங்கு பிட்லையும் முருங்கைக்காய் வத்த குழம்பு. அதுதான் இன்னைக்கு சமையல். அதுக்கு வந்து சேனக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னென்னு பார்த்துடலாமா? சேனக்கிழங்கு பிட்லைக்கு சேனக்கிழங்க நறுக்கி வச்சுருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலையை ஊற வச்சுருக்கேன். அதையும் இந்த கூட்டில் சேர்த்துக்கலான்னு பருப்பு, புளி கரைசல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சேனக்கிழங்க கொஞ்சம் குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஏன்னா அது வேகாது. இது எப்படி வெந்தாலும் கொஞ்சம் அந்த அரிப்பு இருக்கும். அதுக்கு தான் அந்த புளி விடுறது. நான் கொஞ்சம் கொதிக்கிற வெந்நீரை ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அந்த கொண்டக்கடலையிலையும் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றுறேன். இது ரெண்டையும் குக்கரில் வச்சு எடுத்துடலாம். ஒரு 2 விசில் வச்சா போகிறோம். எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா அரிக்காமல் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா குழசலாக வெந்ததுனா தான் அரிக்காமல் இருக்கும். இப்போ வந்து மசாலாலாம் எடுத்துக்கலாம். வத்த மிளகா, தனியா, கடலைப்பருப்பு, அதில் பாதி துவரம்பருப்பு, தேங்காய் இதெல்லாம் வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துட்டு இந்த கூட்டுக்கு இதெல்லாம் அரைச்சி விட்டுடலாம். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்துண்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். நான் ஒரு இல்ப சட்டியில் எண்ணெயை ஊற்றிருக்கேன் கொஞ்சம். இந்த சேனக்கிழங்கு பாருங்கள், நல்லா வெந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொண்டக்கடலையும் குக்கரில் தான் வச்சு தனித்தனியாக வேக வச்சுருக்கேன். சேனக்கிழங்கு தனியாக, அது தனியாக வேக வச்சுருக்கேன். இந்த வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த இதெல்லாம் அரைச்சிருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது ரெண்டும் கொஞ்சம் செவக்க வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு செவக்கட்டும். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு செவந்தெடுத்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சம் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி சேர்க்கணுன்னு கூட இல்லை, தக்காளி இல்லாமையும் பண்ணலாம். ஆனால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் நான். இந்த அடுப்பில் இலுப்பு சட்டி வச்சுருக்கேன். வத்த குழம்புக்கு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போடுறேன். பெருங்காயம் போட்டுட்டு கடுகு வெடித்தோடனே கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கும் ஒரே ஒரு தக்காளி போடுறேன். நான் வெங்காயம் சேர்க்கலை. இது வெங்காயம் சேர்க்காத சமையல் தான். தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின்றதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து வத்த குழம்புக்கு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் முருங்கைக்காவை. இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் அந்த எண்ணெயோட. இது பாருங்கள், கூட்டுக்கு வதங்கி எடுத்த தக்காளி. இந்த புளி கரைச்சலை விட்டுக்கலாம். அதில் கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றிருக்கேன். அரைச்ச விழுதியும் அதில் போட்டுக்கலாம். கூட்டுக்காக வறுத்து அரைச்ச விழுதை அதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மிக்சியில் தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போடுறேன். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். சேனக்கிழங்குல உப்பு நான் வந்து வேகும்போதே கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இந்த முருங்கைக்காவை இதில் கொட்டிக்கலாம். வத்த குழம்புல கொஞ்சம் வதங்கட்டும் இந்த தக்காளியோடு சேர்ந்து. அது பாருங்கள், அது நல்லா கொதிச்சுடுத்து. புளியும் அந்த அரைச்சி விட்ட விழுதும் நல்லா கொதிச்சுடுத்து. புளி பச்சை வாசனை போக கொதிச்சுடுத்து. இப்போ அந்த சேனக்கிழங்கு அதில் போட்டுக்கலாம். சேனக்கிழங்கு பாருங்கள், குக்கரில் வச்சதுனால நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வெந்திருக்கு. ரொம்ப கரையவும் இல்லை, கரைஞ்சி போயிடுத்துனாலும் நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. முழுசு முழுசாகவும் இருக்கணும், அதே சமயம் வெந்தும் இருக்கணும். இல்லாட்டி நாக்கெல்லாம் ரொம்ப அரிக்கும்.
அதனால தான் இப்போ இந்த கொண்டக்கடலையும் அதில் கொட்டிடுறேன். ரெண்டும் சேர்த்து அதோட கொஞ்சம் கொதிக்கட்டும். அந்த புளி கரைச்சி விட்ருக்கோம் இல்லையா, அந்த புளிப்போட அந்த காரம் எல்லாம் சேர்த்து அது கொஞ்சம் கொதிக்கணும். இந்த வத்த குழம்புக்கு வதங்கி எடுத்து சாம்பார் பொடி போடுறேன். இது வந்து மிஷினில் அரைச்ச சாம்பார் பொடி தான். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டுட்டு புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டேன் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இது கொஞ்சம் கொதித்த உடனே கொஞ்சம் கொதி வரட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். நான் அந்த முருங்கைக்காயில் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அந்த கூட்டு வந்து கொதிக்கிறதான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்செடுத்து அந்த புளி தண்ணியோட நல்லா சேர்ந்து நல்லா சேர்ந்து கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த பருப்பு விட்டுடலாம். அதில் வேக வச்ச பருப்பை இது கொஞ்சம் அந்த பருப்போடு சேர்ந்து ஒரு கொதி வரணும். கொதி வந்துடுத்துனாக்கா கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டிதான். கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வத்த குழம்பு கொதிக்கிறதான்னு பார்ப்போம். இந்த கூட்டுக்கு ஒரே ஒரு துண்டு வெல்லம் போடுறேன். கொஞ்சமாக வெல்லம் போடுறேன். அதோடு சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். வத்த குழம்புக்கும் கொஞ்சம் வெல்லம் போடுறேன். வத்த குழம்பு கொதிச்செடுத்து பாருங்கள், நல்லா கொதி வந்துடுது. அதுலேயும் வெல்லம் போடுறேன். இது வந்து இந்த டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும். அந்த உப்பு காரம் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வத்த குழம்புல கூட்டுலேயும் வெல்லம் போடுறது. ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொதிச்செடுத்த வத்த குழம்பு நான் அந்த வெல்லம் எல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, கொஞ்சம் கொதிக்கட்டும். கூட்டு பாருங்கள், நல்லா கொதி வந்துடுது. கொஞ்ச நேரம் இருந்தால் போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிச்செடுத்து இதுக்கு நான் வந்து தேங்காயை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல், தேங்காய் எண்ணெயில் நல்லா செவக்க வறுத்துருக்கேன். இதை கடைசியில் அதில் கொட்டி கலந்துடலாம். அரைச்சி விட்டதுலேயும் நான் தேங்காய் போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டுக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த கொத்தமல்லி இதுலேயும் போட்டுக்கிறேன். வத்த குழம்பும் ரெடியாக எடுத்து, குழம்பும் ரெடி, கூட்டும் ரெடி. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரெண்டுமே ரெடியாக எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். வத்த குழம்புக்கு கடைசியில் ஃபினிஷிங் ஸ்டேஜில் பச்சை நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டுக்கு தேங்காய் எண்ணெயில் வறுத்து போட்டிருக்கேன். குழம்புக்கு பச்சை நல்லெண்ணெயை ஊற்றிருக்கேன். இது ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரெடியாக எடுத்து இது வந்து நார்மல் சமையல் தான். ஆனாலும் இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய சமையல். இந்த மாதிரி இந்த கூட்டு, புளி விட்ட கூட்டு, பிட்ல அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் தெரியறதில்ல. அதனால வந்து இந்த டேஸ்டும் எல்லாருக்கும் தெரியணும், இந்த மெத்தடும் மறக்காம இருக்கணுங்கிறதுனாலதான் நான் இந்த வீடியோ போடுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு. மற்றபடி இந்த கூட்டு, வத்த குழம்பு இதெல்லாம் வந்து நார்மலா எல்லாருமே பண்றதுதான். இதுல சில ஸ்பெஷல் ஐட்டங்கள் எல்லாம் என்னன்னா, எரிசேரி அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டு, புளி விட்ட கூட்டு, சாதாரணமா நார்மலா வைக்கிற கூட்டு, இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். இதே மாதிரி பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாத்துங்க.